பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனிதனுடைய இரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் பூமியில் அருளப்படவில்லை என்று பேதுரு திருத்துதர்பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவுபடுத்தி ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். இயேசு ஆண்டவர் ஒருவராலே தான் நம்மை மீட்க முடியுமே தவிர, நம்மை மீட்பதற்கு வேற எந்த நாமமும் எந்த கிரிகைகளும் இல்லை என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு வீட்டில் ஜெபிப்பதற்காக கடந்து சென்றிருந்தேன். அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் சில பொருட்கள், அதாவது வீட்டு சமையலுக்கும் மற்றுள்ள காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை அவர்கள் தங்கள் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற கூரையில் அப்படியே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பம். நாம் சில காரியங்களை கண்டா அப்படியே கடந்து போவது கிடையாது. அது சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசி கடந்து போவது வழக்கம். ஆகவே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து கேட்டேன், இதை போய் தொங்க விட்டு இருக்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது இது எதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது எந்த தீமை இதன் நிமித்தம் உங்களை அணுகாது என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவே இல்லை. நாங்கள் அந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு ஜெபிப்பதற்காக வந்த வீட்டில் சுமார் 1 மணி நேரம் குழுவாய் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஜெபம் முடிந்து வெளியில் வரும்போது அந்த எதிர்த்த வீட்டை கவனித்து பார்த்தேன். அந்த பொருட்கள் அந்த இடத்துல இல்லை. அவர்கள் அதை கலட்டி எடுத்திருக்கிறார்கள். என்னோடு வந்தவர்களிடத்துல சொன்னேன், அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து அந்த பொருட்களை எடுத்து விட்டார்கள் என்று. 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு மாற்றம். பல நாட்களாய், பல வாரமாய், பல மாதங்களாய் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருள். எனக்கு சொல்ல உள்ள சத்தியம் என்ன என்று சொன்னால், நம்ம சொன்னதுக்காக உள்ளம் உடைந்து தேவன் பக்கம் தங்களுடைய இருதயத்தை திருப்பி அந்த அசுத்தமானவைகளை, அருவருப்பானவைகளை எடுத்து மாற்றி இருப்பார்கள் என்றால் அது மனம் திரும்புதல். நம்ம சொன்னதுக்காக வெட்கப்பட்டு அதை வேண்டா வெறுப்போடு மாற்றி இருப்பார்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. அதே நேரம் மற்றுள்ளவர்கள் பழித்து பேசினார்களே, இழிவாய் பேசினார்களே என்று வெட்கம் தாங்க முடியாமல் அதை மாற்றியிருப்பார்கள் என்ற அர்த்தம். வேதம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னின்று அலைந்து திரிய மாட்டாய் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவதாக இருந்தால் அருவருப்பான காரியங்களையும், பொல்லாத காரியங்களையும், தேவன் விரும்பாத காரியங்களையும் அகற்றிவிட்டு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டுமாம். திருமுழுக்கு யோவான் ஜனங்களுக்கு பிரசங்கித்த காலத்திலும், இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கித்த காலத்திலும், பேதுரு, பவுல் போன்றவர்கள் பிரசங்கித்த காலத்திலும் அநேகம் பேர் இறை வார்த்தையை கேட்டு உள்ளம் உடைந்தவர்களாய், உள்ளம் குத்துண்டவர்களாய் எல்லா தீமை விட்டுதான் ஆண்டவரிடத்திலே திரும்பி இருக்கிறார்கள்.
நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானிடத்திலே சிலர் கேட்டார்கள். வந்தவர்களெல்லாம் சாதாரண நபர்கள் அல்ல, இராணுவத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், வரி வசூலிக்கக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் மனம் திரும்பினவர்கள் என்பதை உங்கள் செயலிலே செய்து காட்டுங்கள். 2 அங்கி உள்ளவன், அந்த காலத்தில் வஸ்திரங்களுக்கு தட்டுப்பாடாக இருந்ததினாலே 1, 2, 3 வஸ்திரம் இருக்கிறவர்கள் பெரிய வசதி படைத்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய காலம் அது. ஆகவே 2 வஸ்திரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்கட்டும் என்று சொன்னார். வரி வசூலிக்கிறவன் குறிப்பிட்ட தொகைக்கு மேல ஜனங்களிடத்திலே வசூலிக்க கூடாது என்று சொன்னார். அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை பயப்படுத்தி அவர்களிடத்திலே எதையும் வாங்கக்கூடாது என்று சொன்னார். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்பாக சில சுபாவங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில குணாதிசயங்கள் தீமையாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவரோடு இருக்க விரும்பினால், அந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க விரும்பினால், அந்த ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ விரும்பினால், சில அருவருப்பான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் அதை மாற்ற வேண்டும். சக்கேயு வீட்டில் தங்குவேன் என்று சொன்னதுமே பின்னாலிருந்து மனுஷர்கள் எல்லாம் சொன்னார்களாம், பாவிக வீட்டில் இவர் தங்க போகிறார் என்று. அந்த வார்த்தை சக்கேயுவை தொட்டது. ஆகவே தான் அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு பாவ அறிக்கை செய்கிறான். நான் யாரையாவது வஞ்சித்து எதையாவது எடுத்திருந்தால் அதை 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன். என்னிடத்தில் உள்ளதில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயம், நம்முடைய பேச்சு எல்லாத்திலையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தை தான் மனுஷர்களும் எதிர்பார்க்கிறார்கள். தேவனும் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருவருப்பானவற்றை விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்திலே சேர்வீர்கள் என்று சொன்னால் அலைந்து திரியும்படி ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் திரு கரங்களிலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரைவுகளை தாங்கவும், அலைந்து திரிகிற நிலைகள் இவர்களை விட்டு மாறவும், கர்த்தர் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளையும் சமாதானத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.